ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முஸ்தபா பேசுகிறேன் நான். இப்போ வந்து ஒரு முக்கியமான பதிவு தான் நான் போடுறேன். இப்போ சமீப காலமாக வந்து இப்போ நேற்று கூட குழந்தைகள வந்து 4 குழந்தைகள விளையாட விட்டுட்டு காருக்குள்ளே விட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி மூச்சு திணறி 4 குழந்தைகளும் பரிதாபமா இறந்துட்டாங்க. ரொம்ப கவலை அளிக்குது. அதே மாதிரி நிறைய பிள்ளைகள வந்து பிள்ளைகள நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். குழந்தைகள காரில் இருக்கும்போது விட்டுட்டு வந்துடுறியா, அது ஒன்று. 2வது சாவியை அந்த கார்லேயே வச்சுட்டு வந்துடுறியா. சில பிள்ளைக வந்து 2, 3 இடத்துல நான் பார்த்துருக்கேன். சாவியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுது, ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆயிடுது முன்னாடி. ரொம்ப கவனமாக பிள்ளைகளை பார்த்துக்கோங்க. நம்ம பிள்ளைய தான் எல்லா எல்லா நண்பர்களுக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக குழந்தைய கவனமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. காருக்குள்ளே கண்டிப்பாக குழந்தைய விட்டு வர்றதா இருந்தால் டோரெல்லாம் திறந்து வச்சுக்கோங்க. ஏசி போடாதீங்க. டோரை திறந்து வச்சு சாவியை கையில் எடுத்துக்கோங்க. டோர் திறந்து வச்சுன்னா அது மூச்சு காற்று போக முடியாமல் தான் திணறி இறந்துடுறாங்க. ரொம்ப ரொம்ப நம்ம பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கணும். யார் விளையாடுறா இருந்தாலும் காரில் நம்ம நிற்கும்போது பிள்ளைய இருக்கணும். அது தனியாக விட்டுட்டு வராதீங்க. அதேமாதிரி சாவிகளை கண்டிப்பாக கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில பிள்ளைய வந்து காரை திறந்துட்டு போய் உள்ளே உட்காந்துருக்கும், நம்மளுக்கே தெரியாது. வெளியில் நம்ம நிற்போம், நம்ம தெரியாமல் வீட்டிலோடு இருப்போம். வீட்டில் வந்து சாவி எடுத்து வந்து திறந்து உள்ளே உட்காந்துருக்குங்க, நமக்கு தெரியாது. நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகளை பார்த்துக்கோங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்க்குறோம். மூச்சு திணறி தவறியதாக ரொம்ப கவலை அளிக்குது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெளியில் போகும்போதும் குழந்தைகளை கவனமாக சேஃபாக பார்த்துக்கோங்க. நான் அதான் இந்த பதிவு போடுறேன். ஏன்னா நம்ம நிறையா இப்போ இடையில வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் நம்ம வீட்டுக்கு வர்ற பிள்ளைய 2 பிள்ளைய குளத்துல தவறி இறந்து போச்சுங்க. ரொம்ப கவலை அளிக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த பிள்ளைய பார்த்த பிள்ளைய டெய்லியும் ரெகுலராக நம்ம பார்த்த பிள்ளைய திடீர்னு இந்த மாதிரி இறந்து போச்சுன்னா ரொம்ப கவலை. பெற்றோர் வந்து துணி துவைச்சிக்கிட்டு முன்னாடி இருக்காங்க. பின்னாடி வந்து பிள்ளைய விளையாண்டுருக்க கவனிக்கலை. பிள்ளைய வந்து முழுகிருச்சு. 2 பிள்ளையும் முழுகி தேடிகிட்டே இருந்திருக்கா. பிள்ளைய காணோம். விளையாண்டுட்டே இருந்த பிள்ளைய காணோம்னு சொல்லி தேடி இருந்திருக்காங்க. சிறிது நேரம் கழிச்சா வெளியில் போச்சுலா இல்லை குளத்துக்குள்ளே என்ன செஞ்சு 2 குழந்தையும் அடுத்தடுத்து போயிடுச்சு. முன்னாடி துவைச்சிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப கவலை அளிக்குது. கால் தவறி சேத்துல தவறி போயிட்டாங்க பிள்ளைய. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப பிள்ளைகளையும் கவனமாக வெளியில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. குளத்தங்கரைக்கு துணி துவைக்க இந்த மாதிரி கூட்டி போகிறதா கண்டிப்பாக குழந்தைகளை கூட்டி போகாதீங்க. குழந்தைகளை கூட்டி போகாதீங்க. ஏன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளை கூட்டி போகாதீங்க. கூட்டி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பாக குழந்தைய வந்து கரையில் நிப்பாட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா குழந்தைய யாராச்சும் தெரிஞ்ச நம்ம வீட்டில் விட்டுட்டு வந்துடுங்க. ஆமாம், ரொம்ப கவனமாக